பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாகே பிராந்தியத்தைச் சேர்ந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் கடந்த 12ஆம் தேதி முதல் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சங்கத் தலைவர் ஜெயபாலன் தலைமையில் 6வது நாளாக சுகாதாரத்துறை அலுவலகம் வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் அறிவித்தபடி உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்காவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாசிமக தீர்த்தவாரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. வில்லியனூரில் அடுத்த திருக்காஞ்சியில் வரும் 2ஆம் தேதியும், வைத்திக்குப்பம் மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் வரும் 3ஆம் தேதியும் மாசிமக தீர்த்தவாரி திருவிழா நடைபெறவுள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் எஸ்பிக்கள், பயிற்சி கலெக்டர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலெக்டர் குலோத்துங்கன் பேசுகையில், தீர்த்தவாரி பாதுகாப்பு பணியில் பயிற்சி பெற்ற மீனவர்கள் மற்றும் தன்னார்வலர்களை கூடுதலாக அமர்த்திட வேண்டும், கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து கண்காணிக்க வேண்டும், சாலையில் ஏற்பட்டுள்ள சிறு சிறு பள்ளங்களை சரி செய்து சாலைகளையும் சுத்தம் செய்து பராமரித்திட வேண்டும், மொபைல் டாய்லெட் வசதி, குடிநீர் வசதி, கூடுதல் பஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும், சுகாதாரத்துறை மூலம் மருத்துவ முகாம், ஆம்புலன்ஸ் வசதிகள் தயார் நிலையில் வைத்திருக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று துவங்கிய சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பில் 5638 மாணவர்களும், பிளஸ் 2வில் 5566 மாணவர்களும் தேர்வு எழுதினர். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. அதில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 122 அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 5638 மாணவ மாணவிகளும், 60 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் 5566 மாணவ மாணவிகள் இத்தேர்வை எழுதினர். இவர்களுக்கு புதுச்சேரியில் 25, காரைக்காலில் 8, ஏனாம் மற்றும் மாகேவில் தலா 2 என மொத்தம் 37 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு பணிகளை கண்காணிக்க மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள், உதவி மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள், அறை கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் கட்டாயம் ஹால் டிக்கெட் கொண்டு வர வேண்டும், மொபைல் போன் கொண்டு வரக்கூடாது, தேர்வறையில் ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. காவலர் பணி தேர்வில் மைதான தேர்வு நடத்த தேர்வு செய்த தொழில்நுட்ப ஒப்பந்ததாரர்கள் தகுதியற்றவர்கள் என ஆதாரங்களை அளித்தும் அதற்கு தீர்வு காணாமல் புதுவை அரசு சர்வாதிகார போக்கை கையாள்வது கண்டனத்துக்குரியது என தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணிக்கான மைதான தேர்வு பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக தேர்வர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். மேலும் தொழில்நுட்ப தேர்வுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட தேர்வுக்குழு பல்வேறு மாநிலங்களில் முறைகேடு செய்துள்ள ஆதாரங்கள் வெளியே வந்தும், லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டும் இது தொடர்பாக எந்தவொரு விசாரணையும் நடத்தாமல் மோசடி புகார் உள்ள டைமிங் டெக்னாலஜி நிறுவனத்தால் மைதானத்தில் தேர்வு செய்யப்பட்டதை உறுதி செய்து ஏற்று தற்பொழுது எழுத்துத் தேர்வுக்கான தேதியை அறிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது என தெரிவித்தனர். டைம் டெக்னாலஜி என்ற பெயரில் காவலர் மற்றும் உதவி காய்வாளர் பணி நியமனத்திற்கு நியமிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காவலர் தேர்வில் செய்த முறைகேடு தொடர்பாக அவர்கள் மீது அம்மாநிலத்தின் துணை கண்காணிப்பாளர் ஒருவரால் கொடுக்கப்பட்டுள்ள புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அம்மாநில காவல்துறைக்கு குற்றவாளியாக தெரிந்தவர்கள் புதுச்சேரி மாநில காவல்துறைக்கு புனிதமானவர்களாக தெரிந்தார்களா என்ற கேள்வியை எழுப்புகிறோம் என்றார். எனவே புதுச்சேரி அரசு தனது சர்வாதிகார போக்கை கைவிட்டு தேர்வில் நடந்த முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணையை அமைத்து விண்ணப்பதாரர்கள் அனைவரையும் தேர்வு எழுத அனுமதித்து எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் குழப்பங்களுக்கு முன்கூட்டியே தீர்வு காண வேண்டும் என புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் திருபுவனை தொகுதியில் சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் மின்துறை சம்பந்தமான வளர்ச்சிப் பணிகளை தொகுதியின் எம்எல்ஏ அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம்பேட் மற்றும் திருவண்டார்கோவில் சின்னப்பேட் ஆகிய பகுதிகளில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். இதனை அடுத்து அப்பகுதியில் உள்ள டி மின்பாதையில் ஒரு முனை மின்பாதையிலிருந்து மும்முனை மின்பாதையாக மாற்றவும், சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தார்.
இதன் அடிப்படையில் 13,78,877 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்ட அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் அரசு அனுமதியும் பெறப்பட்டது. இதற்கான பணி தொடக்க விழா கொத்தபுரிநத்தம்பேட் மற்றும் திருவண்டார்கோவில் சின்னப்பேட் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பணிக்கான பூமி பூஜை ஆரம்பித்து பணியை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மின்துறை திருபுவனை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இளநிலை பொறியாளர் அஜித்குமார், மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 350 மின் நுகர்வோர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் நிரந்தர ஆசிரியர்கள் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா உள்ளிட்ட 292 ஆசிரியர்கள் கடந்த 6 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஆசிரியர் சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெற்றது. சங்கத்தின் கௌரவ தலைவர் சேஷாசலம் தலைமையில் அமைச்சக ஊழியர்கள், அரசு பள்ளி நிரந்தர ஆசிரியர்கள், ஒப்பந்த ஆசிரியர்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சியை கிழக்கு மண்டல தலைமை அலுவலகத்தை மண்டல அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மண்டல தலைமை அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. கிழக்கு மண்டல மாநில அமைப்பாளர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் மாநில துணைத் தலைவர் சத்யா முன்னிலையில் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி தலைவர் சேகர், கிழக்கு மண்டல துணை அமைப்பாளர்கள் பாண்டியராஜன், முருகன், சரவணன், ராஜாராம், ஜானகிராமன் உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் 2 சீட்டுகளை பெற தலைமையை வலியுறுத்துவது, கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற செய்வது, புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு துலுக்கானத்தம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. தொடர்ந்து சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வேளாண் துறையின் இயற்கை வேளாண்மை திட்டத்தின் கீழ் மண்புழு உரம் தொட்டி மற்றும் உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தோட்டக்கலை இணை வேளாண் இயக்குநர் சண்முகவேலு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மற்றும் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் மூலம் தோட்டக்கலை இயற்கை வேளாண்மை திட்டத்தின் கீழ் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக தங்கள் பகுதிக்கு உட்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் வரும் 23ஆம் தேதி வரை ஒட்டப்படுகிறது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் வரும் 23ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காமராஜர் நகர் பகுதியில் எல்ஜேகே நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளைச் சேர்ந்த எல்ஜேகே நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஜோ சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், காமராஜர் நகர் தொகுதியில் நான் போட்டியிடுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று உறுதியளித்தார். விரைவில் காமராஜர் நகர் தொகுதியில் நிரந்தரமாக குடியேற உள்ளேன். 24 மணி நேரமும் மக்கள் என்னை நேரில் சந்திக்கலாம். காமராஜர் நகர் தொகுதியின் வெற்றி பிரம்மாண்டமான வெற்றியாக அமைய வேண்டும். மேலும் புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவது எங்களது இலக்கு என்று உறுதிபட தெரிவித்தார். தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு வரும் தலைவர்களை புறக்கணித்து ஏனாமின் வளர்ச்சிக்கு பாடுபடும் தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் மல்லாடி யுவகலம் சார்பில் மாபெரும் எழுச்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஏனாம் தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவை மேலதாளங்கள் முழங்க இளைஞர்கள் வரவேற்றனர். அதன் பின்னர் கூட்டத்தில் பேசிய மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாம் தொகுதி 5 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுள்ளதாகவும் எதிர்வரும் ஆண்டுகளில் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் வீட்டு வசதி போன்ற வளர்ச்சிப் பணிகளை கவனம் செலுத்துவேன் என உறுதியளித்தார். குறிப்பாக மருத்துவத்துறையில் உள்ள பிரச்சினைகளுக்கு ஒரு சில மாதங்களில் தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியில் போட்டியிடுவேன் என்றும் மத்திய அரசின் நிலைமையை பொறுத்து தனது முடிவு இருக்கும் என அறிவித்தார். எந்த முடிவு எடுத்தாலும் ஏனாம் மக்களின் கருத்து மற்றும் ஒப்புதலுடன் செயல்படுவேன் என உறுதியளித்தார். தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பரிசுகள் வழியில் தலைவர்கள் போல் காட்டிக்கொள்ளும் நபர்கள் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் ஏனாம் மக்கள் பிரச்சினைகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக போராடும் தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 41ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசையை ஒட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை முதல் கால யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கங்கையம்மன் குளக்கரையில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கிற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்கிற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள்ஜோதி, சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். முதலியார்பேட்டை தொகுதி எல்ஜேகே நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிர்வாகிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜான்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இவ்விழாவில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு தொகுதியைச் சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னாள் கட்சியின் நிர்வாகிகள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள், பெண்கள் அணி உறுப்பினர்கள் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நலத்திட்ட உதவிகள் மூலம் மக்களுக்கு ஆதரவு வழங்குவதில் எல்ஜேகே கட்சி தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஊசுடு தொகுதியில் அனைத்து குடும்பத்தினருக்கும் தனது சொந்த செலவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் குக்கர் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் சேதராப்பட்டு கற்பக விநாயகர் கோவிலில் தொகுதி முழுவதும் வீட்டுக்கு வீடு சென்று இட்லி குக்கர், பாத்திரம், நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். விநாயகர் கோவிலில் நடந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட தீப்பாய்ந்தான் எம்எல்ஏ 10 பயனாளிகளுக்கு அரசு வழங்கும் முதியோர் பென்ஷனுக்கான ஆணையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஊசுடு தொகுதி முழுவதும் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இட்லி குக்கர் வழங்கும் நலத்திட்ட நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சேதராப்பட்டு 2வது பூத்தில் வீடு வீடாக சென்று இட்லி குக்கர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நாகரத்தினம், எம்எம்சி மனோகரன், புருஷோத்தமன், நடேசன், அழகுவேல், ராமமூர்த்தி, பாபு, சுகுமார், பக்ரி, ராஜேந்திரன், வெங்கடேசன், ரவிசங்கர், விஜயன், மகேஷ், 2வது பூத் தலைவர் மண்ணாங்கட்டி, நவீன், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி பொதுச் செயலாளர் அழகு, கணேசன், மகளிரணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆய்வு செய்தார். காமராஜர் நகர் தொகுதியின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆய்வு செய்தார். காமராஜர் நகர் தொகுதியில் உட்பட ராஜீவ் நகர், 3வது குறுக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகள் மற்றும் கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக சாலை வசதி தொடர்பான கோரிக்கைகள் இருப்பதாகவும் குடிநீர் விநியோகம் சீராக இல்லாதது குறித்து தங்களின் நிலையை எடுத்துரைத்தனர். மேலும் பகுதி மேம்பாட்டின் ஒரு பகுதியாக ஆக்கிரமிப்புகள் தொடர்பான விஷயங்களையும் எடுத்து சொல்லி அவசர கால சேவைகள் தடையின்றி செல்லும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். மக்களின் கருத்துக்களை கவனமாக கேட்டுக்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சம்பந்தப்பட்ட துறைகள் வாயிலாக தொகுதி மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். உடன் எல்ஜேகே கட்சியின் மாநில செயலாளர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் ரவி ராஜாராம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில தாவேகாவிற்கு 30 பேர் அடங்கிய புதிய நிர்வாக குழுவை நியமித்து கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்திற்கு புதுச்சேரியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். இருப்பினும் கட்சிக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்படாததால் யார் தலைமையில் செயல்படுவது என தெரியாததால் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் தேர்தல் பணிகளில் ஆர்வமின்றி மௌனம் காத்து வருகின்றனர். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் ஒப்புதலுடன் சையத் முகமது காசிம், புதியவன், முன்னாள் எம்எல்ஏக்கள் சுவாமிநாதன், அசானா, பெரியசாமி, ஓய்வு பெற்ற ஐஜி சந்திரன், வலந்தன், நிரேஷ்குமார், ராமு,
மணிபாலன், பிரதீபன், பிரபு, ராஜசேகர், சந்திரசேகரன், சத்யா, செந்தில்குமார், வசந்தராஜா, சரவணன், சந்திரபாலன், யூசப், வேல்முருகன், விஜி, சுகுமார், பாரதிதாசன், பிரான்சிஸ், கிளார் பேட்ரிக், மணிகண்டன், குமரவேல், பாலா, சுதாகர், பிரிஜேஷ் ஆகிய 30 பேர் கொண்ட புதிய நிர்வாக குழுவை பொதுச் செயலாளர் ஆனந்த் நியமித்துள்ளார். இதுகுறித்து தவேக தலைவர் விஜய் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாக குழுவினருக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். மேலும் வரும் சட்டசபை தேர்தலுக்கு தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தவேகவிற்கு பொதுச் சின்னமாக விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது.